அந்த பொன்னி வர்றா. மறு வீடு போற நேரத்துல அவன் முகத்துல முடிச்சா அவ்வளவுதான். பிள்ளையாரப்பா. ஏமா பொன்னி பாவம். என்னடி பெரிய பாவத்தை கண்டுட்ட? கல்யாணமாயி 10 வருஷம் ஆகுது. அவ வயித்துல ஒரு புழு பூச்சியை கூட காணோம். அவ முகத்துல நீ முழிக்கலாமா? ஆமா, என்னவோ சொல்லி வச்ச மாதிரி நேரமத்து வரா பாரு. இந்த லட்சத்துல தினமும் விநாயகர் கோயிலுக்கு வேற வந்துடுற. ஆமா, அந்த விநாயகரே ஆகாயத்துல இருந்து ஒரு குழந்தைய அவன் மடியில போட்டுற போறாரு. நீ வாமா. பிள்ளையாரப்பா, அவங்க சொன்னதெல்லாம் உனக்கு கேட்டுதா? இந்த அவமானம் எல்லாம் உனக்கா எனக்கா? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நான் இந்த பேச்சையெல்லாம் சகிச்சுக்கிறது? அவரே உன் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு என்ன செய்ய போற? நான் அப்படி சொன்னது தப்புன்னு உன் காலில் விழுந்து வணங்கும்படி செய்ய போறியா? இல்ல அதுதான் உண்மைன்னு நிரூபிக்கப்படி செய்ய போறியா? இல்ல, அதுக்கு நான் விட மாட்டேன். இன்னும் எத்தனை வருஷங்களானாலும் உன்னை சுத்தி வர்றதை நான் நிறுத்த மாட்டேன். எனக்கு சந்தான பாக்கியம் கிடைக்கிற வரைக்கும் உன் சன்னதியிலே கிடப்பேன். இது சத்தியம். அக்கா, நேத்து உங்க வீட்டு விசேஷத்துக்கு வந்திருந்தமே, அங்க நீங்க பண்ணிருந்த அலங்காரத்தையும் விருந்தையும் பார்த்து அப்படியே அசந்து போயிட்டோம். ஆமாமா, பிரமாதமா கொண்டாடுனீங்க. இந்த கிராமத்துல இந்த மாதிரி உங்களை தவிர வேற யார் இவ்வளவு அமக்கலமா கொண்டாட முடியுங்கிறேன். பெருந்தேவியா கொக்கா? என்னக்கா இப்படி சொல்லிட்ட? மீனாட்சி அம்மா நினைச்சா செய்ய முடியாதா என்ன? என்னது மீனாட்சியா? ஐயோ ஐயோ, அந்த பொண்ணுக்கு குழந்தை பிறக்க போறதும் இல்ல, அவ அம்மா ஆக போறதும் இல்ல. மீனாட்சி தான் பேர பிள்ளைக்கு பேர் சுட்டு விழா நடத்த போறதும் இல்ல இல்ல இல்ல. அப்படி எனக்கா ரகசியம்? எங்க கிட்ட சொல்லக்கூடாதா என்ன? என்னடி இப்படி வம்பு பண்றீங்க? இந்த உண்மை வெளியே தெரிஞ்சா ஒரு குடும்பத்துக்கு எடுத்த பாவம் என்ன வந்து சேரும். அந்த அளவுக்கு நாங்க விட்டுருவோமா? சும்மா சொல்லுக்கா. பொன்னி மேல அக்கறை இருக்கிறதுனால தான் அவளை பத்தி தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். கிட்ட வாங்க. சொல்லுங்க. இந்த பொன்னிக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி அடிக்கடி வயிற்று வலி வரும். அடி வயிற்ற பிடிச்சுக்கிட்டு சுருண்டு படுத்து கிடந்தவள நானும் அவ அம்மா வந்தா வைத்திய வீட்டுக்கு அழைச்சிட்டு போனோம். அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்னக்கா சொன்னாரு? இந்த பொண்ணுக்கு கர்ப்பப்பையில கோளாறு இருக்கு, இதுக்கு கல்யாணம் ஆனாலும் குழந்தையே பிறக்காது, இதுக்கு வைத்தியமே கிடையாதுன்னு சொல்லிட்டார். இந்த உண்மையை மறைச்சுதான் இவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. மீனாட்சி, ஏமா மீனாட்சி? வந்துட்டேங்க. மாயாண்டி விவகாரமா பஞ்சாயத்து வச்சிருக்காங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க. பொன்னி, பொன்னி, ஏய் பொன்னி, உண்மையை சொல்லு. உனக்கு குழந்தையே பிறக்காதுன்ற விஷயம் தெரியுமா தெரியாதா? என்ன சொல்றீங்க? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நிச்சயமா நமக்கு குழந்தை பாக்கியம் உண்டுங்க. நிறுத்துறி, இன்னும் அதையே சொல்லி நடிக்கிறியா? எனக்கு வர கோவத்துக்கு உன்னை இங்கே பலி கொடுத்துரும். உனக்கு குழந்தை பிறக்காதுங்கிற ரகசியம் தெரியுமா தெரியாதா? என்னென்னமோ சொல்றீங்களே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. என்னடா பார்த்திபா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? கல்யாணத்துக்கு முன்னாடியே உன் மருமக அப்பப்ப வயிற்று வலியால துடிச்சிருக்கா. இவளை கொண்டு போய் வைத்தியத்தை காட்டினப்போ அவர் நாடியை பார்த்துட்டு, இது வெறும் வலி இல்ல, பிரசவ வலியை இந்த பொண்ணு அனுபவிக்க முடியாதுன்னு காட்ட வந்த வலி. இவ கர்ப்பப்பையில பூச்சி இருக்கு, அதனால இவளுக்கு கல்யாணம் நடந்தாலும் கருவே நிக்காதுன்னு சொல்லிருக்காருமா. அட பாவிகளா, கல்யாணத்துக்கு அவங்க அப்படி அவசரப்படும் போதே இதுல ஏதோ இருக்குன்னு சந்தேகப்பட்டேன். அது இவ்வளவு பெரிய இடியா இருக்கும்னு நான் கனவுல கூட நினைக்கலையே. எங்களுக்கு நெய்பந்தம் பிடிக்க ஒரு பேரம் பரப்பான்னு நம்பிட்டு இருந்தனே பார்த்திபா, எல்லாம் பொய்யா போயிடுச்சு. இவங்க செஞ்ச துரோகத்துக்கு நாம ஏதாவது பாடம் கத்து கொடுத்தே ஆகணுமா? ராசா, நீ மட்டும் சரின்னு ஒரு வார்த்தை சொல்லு, வரிசையா பொண்ணுங்களை கொண்டு வந்து நிறுத்துறேன்.
அவ்வளவு ஏன் நம்ம கணக்காயிரு பொண்ணு உனக்கு குடுக்கறதுக்குனே காத்துக்கிட்டு இருக்காங்க தம்பி. இப்பவே போய் அந்த பொண்ணை பார்த்து பேசி முடிங்கம்மா. இந்த மலடியை கட்டிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் நான் படுற அவமானம் எனக்கு தான் தெரியும். என்னடா ஜாம்பளியான் என்னைய பார்த்து சந்தேகப்பட்டு கேலி பேசுறாங்களே, அவங்க வாய் அடைக்கவாது நான் இன்னொரு கல்யாணம் பண்ணித்தமாகணும். ராசா அப்படி சொல்றா என் கண்ணு. அந்த கணக்காயிரு பொண்ணு மட்டும் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துட்டா கணக்கா 10வது மாசமே எனக்கு ஒரு பேரனை பெத்து கொடுத்துருவா. நான் இப்பவே போய் பேசிட்டு வந்துடுறேன்ப்பா. சரிம்மா. வரேன். அத்தை வேண்டாம் அத்தை, அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வந்துடாதீங்க. நான் சொல்றத கேளுங்க அத்தை. நீ யாரு என்ன தடுக்கிறதுக்கு? இனிமே இந்த வீட்டுல நீ ஒரு வினாடி கூட தங்க கூடாது. இப்ப உங்க ஆத்தா வீட்டுக்கு போயிடு. போ. என்னங்க அம்மா போக வேண்டாம்னு சொல்லுங்க. அவங்கள தடுத்து நிறுத்துங்க. எதுக்காக தடுக்கணும்? எங்க அம்மா எடுத்த முடிவு தான் முடிவு. ஐயோ நீங்களே இப்படி சொல்லிட்டா நான் வேற எங்கெங்க போவேன்? இத்தனை நாள் இந்த உயிரா இருந்தேன், என்ன மறந்துட்டு வேற ஒருத்தைய கொண்டு வரேன்னு சொல்றீங்களே, இது உங்களுக்கு நியாயமா இருக்கா? உங்களுக்கு நியாயமா இருக்கா? ஏன் 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணலான்னு சொன்னா உங்க வீட்டுல ஒரு உண்மையை மறைச்சு இந்த கல்யாணத்தை பண்ணாங்களே, அவங்க கிட்ட போய் நியாயத்துக்கு போ. ஐயோ என்னங்க எங்க இப்ப நான் எங்க அம்மா வீட்டுக்கு போனா என்ன வாழ விட்டு இந்த ஊர் பைக்குமே. உங்களை விட்டா எனக்கு வேற யாருங்க கதி? நீங்க யாரு வேணா கல்யாணம் செஞ்சுக்கீங்க. நான் உங்களுக்கு பணிவிட செஞ்சுக்கிட்டு இந்த வீட்டுல வேலைக்காரியா இருந்துடுறேங்க. அதுதான் நடக்காது. இவ்வளவு காலமா என்ன ஏமாத்திட்டு இருந்த உனக்கு இனிமே என் கூட சேர்ந்து வாழ உரிமை கிடையாது. நீ இந்த வீட்டுல இருந்து புதுசா வரவன் மூஞ்சில முடிச்சா அவளுக்கு குழந்தை பாக்கி எல்லாம் போயிடும். வெளியில போடி. நான் எங்கெங்க போவேன்? ஏன் உனக்குன்னு ஒரு ஆரோ குளமோ இல்லாமலா போயிடும்? அங்க போய் விழுடி. விநாயகா, இதுதானா உன் சக்தி? இவ்வளவுதானா உன் கருணை? இதுக்காகவா இவ்வளவு காலமும் உன் காலடியில இங்கே விழுந்து கிடந்த? என்னைக்காவது ஒரு நாள் உன் அருளால எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனா என்னைக்குமே அதுக்கு வழி இல்லைங்கிற நிலைமையை உண்டு பண்ணிட்டே. பெத்தவங்க செய்த பாவம் பிள்ளைங்களுக்கு சேரும்பாங்க. என்ன பெத்தவங்க எனக்கு தெரியாம மறைச்சு வச்ச பாவம் என் தலையில பழியா வந்து விழுந்துச்சு. கருவை சுமந்து வாழ நினைச்ச என்ன பழிய சுமந்து வாழும்படி செய்துட்டியே. இதுவரைக்கும் நான் யாருக்கும் எந்த துரோகமும் செய்ததில்லை. ஆனா எனக்கு தாலி கட்டவர் என்ன மலடின்னு வெளியே துரத்திட்டாரே. இனிமே நான் எதுக்கு வாழணும்? விக்னங்களை தீர்க்க முடியாத ஒண்ணு விக்னேஸ்வரன் நம்புற பாவத்துக்காக என்னை அழிச்சுக்கிறேன். என்னை அழிச்சுக்கிறேன். என்னடி முடிக்கிற? உள்ள இல்லாத மலடி எல்லாம் குழந்தையை தொட்டா குழந்தைக்கு தோஷம் தான் வரும். விலகி நில்லு. நீ யாரு என்ன தடுக்கிறதுக்கு? இனிமே இந்த வீட்டுல நீ ஒரு வினாடி கூட தங்க கூடாது. இப்ப உங்க ஆத்தா வீட்டுக்கு போயிடு. போ. இனிமே என் கூட சேர்ந்து வாழ உரிமை கிடையாது. நீ இந்த வீட்டுல இருந்து புதுசா வரவன் மூஞ்சில முடிச்சா அவளுக்கு குழந்தை பாக்கி எல்லாம் போயிடும். வெளியில போடி. ஏன் உனக்குன்னு ஒரு ஆரோ குளமோ இல்லாமலா போயிடும்? அங்க போய் விழுடி. போ. உனக்குன்னு ஒரு ஆரோ குளமோ இல்லாமலா போயிடும்? அங்க போய் விழுடி. போ.
நம்ம அம்பலக்காரன் மருமக ஆத்துல விழுந்துட்டா. ஓடி வாங்க சீக்கிரம் வாங்க. ஏன்னா வாங்களேன். ஐயோ 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 ஏதோ சொல்லிட்டேன்னு இவ இந்த முடிவுக்கு வந்துட்டாளே. கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? வைத்தியரே, என் மருமகளுக்கு என்னாச்சு வைத்தியரே? அமைதியா இருங்க. பொண்ணுக்கு ஒண்ணும் ஆபத்து இல்ல. இவன் நாடிய பார்க்கும்போது எனக்கே குழப்பமா இருக்கு. குழப்பமா? ஏன், என்னாச்சு? எல்லாம் நல்ல செய்திதான். இனிமே உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன? பொண்ணிய முதல்ல பரிசோதிச்சு பார்க்கும்போது குழந்தை பாக்கியம் இல்லைன்னு நானே சொல்லியிருக்கேன். ஆனா ஆனா என்ன ஆனா? இப்ப இவளுக்கு கர்ப்ப நாடி தெளிவா பேசுது. ஆனா இந்த அதிசயம் எப்படி நடந்ததுன்னு எனக்கே தெரியல. ஆனா கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஒரு பேரன் பிறக்க போறோம். எனக்கு பேர பிறக்க போறான். பொன்னி, எனக்கு பேர பிறக்க போறான். கொஞ்சம் வெளியே விடுங்க. அம்மாடி. கலங்கம்மா. என்னாச்சு? பொண்ணுக்கு என்னாச்சு? நமக்கு பேர பிறக்க போறாங்க. பொன்னி, அம்மாடி. நமக்கா? எங்களுக்கு பேர பிறக்க போறான். நமக்கா பேரம் பிறக்க போறான்? எங்க குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வரப்போகுது. அம்மாடி, பொன்னி, கத்துறது பாருமா. பொன்னி, பொன்னி, பாருமா. பொன்னி, பொன்னி, தாயி. அச்சன்னா, நீ எதுவும் சொல்ல வேண்டாமா. நீ வணங்குற அந்த யானை முக கடவுள் உன்னை கைவிடலாமா? நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாமா. நீ வணங்குற அந்த விநாயகர் நம்ம குடும்பத்தை வாழ வச்சுட்ட. அம்மா, நம்ம மருமகளை காப்பாத்துற அந்த யானை எங்க? அதோ அந்த விநாயகர் பக்கத்துல. எங்கே யானையை காணுமே? என்ன ஆச்சரியம், யானையே காணலையா? வாங்க தேடி பாப்போம். வேண்டாங்க, அந்த யானையை தேடாதீங்க. அவர் நான் கும்பிடுற விநாயகரே தான். அப்படியா? வாங்க. விநாயகா, பூக்காத மரத்தையும் பூத்து குலுங்க வைக்கும் பிள்ளையாரப்பா, வாழையடி வாழையாய் என் வம்சம் வளர்வதற்கு வழி காட்டிட்டப்பா. தீர்காயுசா இருக்கணும்ப்பா. பூத்தது காய்ச்சி கனிஞ்சதும் எங்க பேர பிள்ளைய கொண்டு வந்து உன் பாதத்துல வச்சு வணங்க எங்களுக்கு அருள் புரியணும் பிள்ளையாரப்பா. பூத்ததெல்லாம் காய்ச்சது